தமிழகத்திலே ஒவ்வொரு வருடமும் சர்ச்சுகளின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. ஒரு வருஷத்துக்கு 1600க்கும் மேற்பட்ட சர்ச்சுகள் புதிதாக கட்டப்படுகின்றன. வெளிநாட்டு உதவிகள், கிறிஸ்தவ சபைகள் இவங்கெல்லாம் புதுசா சர்ச்சு கட்டிட்டே இருக்காங்க. மசூதிகள் 470க்கும் மேற்பட்ட மசூதிகள் ஒரு ஆண்டுக்கு புதிதாக கட்டப்படுகிறது சராசரியா. கோயில்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நூற்றுக்கணக்கான கோயில் தான் புதுசா வருது. ஏற்கனவே இருக்கிற கோயிலை பராமரிக்கிறதுக்கும் ஆள் இல்லாம இருக்குது. அறநிலையத்துறை 42,000க்கும் மேற்பட்ட திருக்கோயில்களை நிர்வாகம் செய்கிறார்கள். நல்ல வருமானம் உள்ள கோயில்களிலே இருந்து அவர்கள் புதிய கோயில்களை கட்ட வேண்டும். திருப்பதி தேவஸ்தானம் எல்லா இடங்களிலும் புதிய கோயில்களை கட்டுகிறார். அது மாதிரி அறநிலையத்துறை பழனி முருகன் கோயில் சார்பில், திருத்தணி முருகன் கோயில் சார்பில் எல்லா பட்டியலின மக்கள் வசிக்கூடிய பகுதியிலையும் முருகன் கோயில் கட்டணும். அதுக்கு அறநிலையத்துறை தான் புதுசா கோயில் கட்டணும். பக்தர்கள் இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரும் எங்க போய் இந்த கோயில் கட்டி இந்த திருப்பணியை செய்வாங்க? அறநிலையத்துறை இதற்கு உதவ வேண்டும். இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றோம். அடுத்தது, இப்ப இந்த குலதெய்வம், குலத்தொழில், குலக்கல்வி இதெல்லாம் ஒரு பெரிய விவாத பொருளா மாறி இருக்கு. மத்திய அரசாங்கத்தினுடைய விஸ்வகர்மா யோஜனா திட்டம் கைவினைஞர்கள், குடிசை தொழில் செய்பவர்கள், சிற்பிகள், ஓவியங்கள், அதே மாதிரி கூடை முனைதல், சவரத் தொழில், செருப்பு தைக்கும் தொழில், இந்த மாதிரி தொழில் முனைவோர்கள் இருக்காங்க இல்லையா, நம்முடைய பாரம்பரியமான தொழில்நுட்பம், அந்த தொழில் முனைவோர்கள் அனைவரையுமே விஸ்வகர்மா யோஜனா திட்டத்திலே அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவர்களுக்கு வங்கி கடன் பெற்றுக் கொடுத்து, அதோடு கூட மானியமாக 2 லட்சத்திலிருந்து 3 லட்சம் ரூபாய் வரை மானியமாகவும் கொடுத்து இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. எல்லா கைத்தொழில்களும் அதுல இருக்கு. நாடு முழுக்க இந்த திட்டம் அமுல்படுத்தப்படுகிறது. கேரளத்திலே கம்யூனிஸ்ட் ஆளுகின்ற மாநிலத்திலே விஸ்வகர்மா யோஜனா திட்டம் சிறப்பாக நடக்குது. நிறைய இளைஞர்களுக்கு அதிலே வேலை வாய்ப்பு, நம்முடைய பாரம்பரிய தொழில்கள் பாதுகாக்கப்படுகிறது. ஆனா தமிழ்நாட்டில் மட்டும் இது குலத்தொழில், அப்ப செய்ய வேலையை மகன் செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுக்கு ஒரு ஜாதி முத்திரை குத்தி மடைமாற்றம் செய்கிறார்கள். இந்த திட்டத்தை இங்கே அமுல்படுத்த விடாமல் தடை செய்கிறார்கள். இது ரொம்ப தப்பு. மத்திய அரசாங்கம் நேரடியாக இந்த திட்டத்தை செயல்படுத்துகிறது. இளைஞர்கள் அனைவருமே இந்த திட்டத்திலே பயனடையலாம். ஜாதிக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள். கைத்தொழில் இருந்தா கல்வியோடு கூட தொழிற்கல்வி. ராஜாஜி கொண்டு வந்தாரு, அத குலக்கல்வின்ட்டான். எந்த இடத்துலயும் அதுல குலக்கல்வி, ஜாதி அதெல்லாம் கிடையாது. ஆனா இவங்க அப்படி ஒரு பிரச்சார பலத்தினால் அதை பண்றாங்க. வானதி சீனிவாசன் இந்த திட்டம் குறித்து விஸ்வகர்மா மக்களிடையே எடுத்து சொல்லுகிற பொழுது, எந்த தொழிலுமே செய்யும் தொழிலே தெய்வம். குலத்தொழில் என்பது கேவலமானதல்ல. இப்ப எல்லா தொழிலுமே விஞ்ஞானமயமாகிவிட்டது. அது சிற்பமாக இருக்கலாம், எல்லாம் பொறியியல்ல சேர்த்திட்டாங்க. கட்டிடக்கலையாக இருக்கலாம், ஓவியக்கலையா இருக்கலாம், எல்லாமே ரொம்ப அதுக்குன்னு ஒரு படிப்பு, ஒரு டிப்ளமோ கோர்ஸ் எல்லாம் உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கு சர்டிபிகேட் கொடுக்குறாங்க. தொழிற்பயிற்சி கல்வி நிறுவனங்களே நடக்குது. இதுல விஸ்வகர்மா திட்டத்துல தங்கத்தொழில் செய்யறவங்கல இருந்து அத்தனை பேருமே பயன் பெற முடியும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரிக்கும். எதிர்கால இளைஞர்களுடைய நல்வாழ்க்கை, எல்லாருக்கும் தொழில் வாய்ப்பை கொடுக்கணுங்கிறது தான் இந்த திட்டம். இதுக்கு போய் ஜாதி முத்திரை குத்தி இதை ஒதுக்குவது என்பது சரியில்லை. இதை மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு தகப்பனுக்கு பிறந்தவனே முதலமைச்சரா இருக்கிறவனே முதலமைச்சர் ஆகணும், மகனும் முதலமைச்சர், பேரனும் முதலமைச்சர் ஆகணும். அது குலத்தொழில் இல்லை. ஆனா ஒரு சிற்பம் செதுக்கக்கூடிய ஒரு சிற்பி, அவருடைய மகன் அந்த சிற்பம் செதுக்கக்கூடிய தொழிலை கற்றுக்கொண்டு அந்த தொழிலை செய்தால் அது குலத்தொழிலா? இது என்னங்க அநியாயமா இருக்குது? அதுல 5 தொழில்கள்னு சொல்லுவாங்க. ரொம்ப பெருமை வாய்ந்தது விஸ்வகர்மா அப்படிங்கிறது, ரொம்ப பெருமை வாய்ந்தது. மர வேலை செய்யறவங்க இருப்பாங்க, ஆசாரி. மர வேலையில அவங்க ஆண்டவனுடைய சிற்பங்களை, மர சிற்பங்களை, தேர் செய்யறவங்க யாரு? விஸ்வகர்மா. தேர் செய்யறவங்க யாரு? விஸ்வகர்மா. இதெல்லாம் நம்முடைய பாரம்பரிய தொழில். இதுக்கு போய் ஜாதி முத்திரை குத்தி இதெல்லாம் ரொம்ப தப்பு. நிறைய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இதை அரசாங்கம், தமிழக அரசாங்கம், குறிப்பாக ஆளுங்கட்சி அரசு இதை அரசு பூர்வமா தடுக்கிறது இல்ல,
திராவிடர் கழகம், திமுக போன்ற அமைப்புகள் வேண்டுமென்றே உள்நோக்கத்தோடு இதை குலத்தொழில் என்று முத்திரை குத்தி ஒடுக்க நினைப்பது அது தமிழக இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். வானதியினுடைய பேச்சை திரித்து வெளியிட்டு அவர்கள் இன்றைக்கு அதிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சிக்கிறார்கள். அதுக்கு அடுத்த விஷயம், சென்னை மெட்ரோ திட்டம் முடிச்சுக்கிறேன். சென்னை மெட்ரோ திட்டம் அதுக்கு தேவையான நிதியை மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது. மீதி ஒரு பகுதி நிதியை உலக வங்கி கடன் மூலம் வாங்க வேண்டும். ஒருவேளை தமிழக அரசு செலுத்தலைன்னா மத்திய அரசே செலுத்தும் என்கிற நிலையெல்லாம் உருவாயிருக்கு. இதுல சும்மா போலி ஆவணங்களை எல்லாம் தயார் செய்து பொய்யான பிரச்சாரம், நிதி ஒதுக்கல. இப்ப முதலமைச்சர் போய் நிதி ஒதுக்குங்கன்னு கேள்வி, அவர் கோரிக்கை மனு கொடுத்துட்டு வந்தார். அண்ணாமலை அவர்கள் கடிதம் எழுதினார், சென்னைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் அவசியம், அதுக்கு நிதி ஒதுக்கணும். உடனடியாக நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது நல்லது மக்களுக்கு. இத போய் ஆஹா இல்ல நாங்க தான் அப்படின்னு சொல்லி தப்பா சொல்றதும், மத்திய அரசுக்கு எதிரான விஷம பிரச்சாரத்தை செய்வதும் கண்டிக்கத்தக்கது. யார் இந்த மாதிரியான பொய் பிரச்சாரங்களை செய்கிறார்களோ அது திட்டம் அமலாகும் போது எல்லாருக்கும் தெரிய வந்துடும். இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கு அடுத்தது, தமிழகத்திலே நம்முடைய இந்து சமயம் மற்றும் ஆன்மீகத்திற்கு எதிரான கருத்துக்கள் வெகு தீவிரமாக பரப்பப்படுகிறது. குறிப்பா சனாதன தர்மம், அதை ஒழிப்போம். அதுக்கு ஆந்திராவிலிருந்து அவரு துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் அவர்கள் சனாதன தர்மத்தை காப்போம், அவர் ஒன்னும் யாரையும் பேர் குறிப்பிட்டு சொல்லல. ஆனா இவங்களாவே, அவர் பேர் குறிப்பிட்டு சொன்னாரா? நடிகர் கார்த்தி இப்படி பேசினாரு, லட்டு அவமதிச்சாருன்னு சொன்னாரா? இவங்களாவே போய் அதுல மன்னிப்பு கேட்டாங்க, வருத்தம் தெரிவிச்சாங்க. அதே மாதிரிதான் அவர் உதயநிதிய பேர் குறிப்பிட்டெல்லாம் சொல்லல. சனாதனத்தை கொசு, டெங்கு, மலேரியான்னு விமர்சனம் பண்ணார் உதயநிதி. அது இப்ப வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. சட்டப்பூர்வமா அங்க போகும்போது நாங்க அந்த நோக்கத்துல பேசலன்னு இவங்க நீதிமன்றத்திலேயே அபிடேவிட் கொடுக்குறாங்க. அதனால இந்த சனாதனத்தை ஒழிப்போங்கிறதான் திமுகவோட லட்சியமா? அது கிடையாது. அதுதான் 4 கம்யூனிஸ்ட்காரன் எழுதி கொடுத்தான், அதை போய் தெரியாம படிச்சுட்டு வந்துட்டாரு இவரு. உதயநிதி வீட்லயே நல்ல பூஜைகள் நடக்குது. வீட்டுல ஏன் பூஜை அறை வைக்கல அப்படின்னு சொல்லி துர்கா அம்மா கேட்டு அவரே வீட்டுல பூஜை அறை வச்சதா சொல்றாரு. ஆனா அவர் இன்னொன்னு சொல்றாரு, நான் கிறிஸ்தவரா மாறிட்டேன், கிருத்திகா ஒரு கிறிஸ்தவர், நான் மாறிட்டேன்னு ஒரு சங்கிகள் வயிறு எரியட்டும்னே சொன்னார். ஒரு முதலமைச்சர் பொறுப்புக்கு வரப்போறவர், இப்ப துணை முதலமைச்சர் ஆயிருக்கிறார். இவரெல்லாம் அந்த கருத்தை வாபஸ் பெறணும். இவர் போய் மதம் மாறலாமா? அது தப்பான ஒரு இதெல்லாம் தப்பான சமிக்ஞை. அதனால அவர் மீண்டும் தாய்மதம் திரும்ப வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த நேரத்தில் முன்வைக்கின்றேன். இப்ப நீங்க ஐயா, அதாவது அதிமுகவோட முன்னாள் அமைச்சரும் அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பான பொன்னையன் தமிழகத்துல போதைப் பொருட்களை விற்பனை செய்யறது திமுகவினர் தான் என்று பகிரமா குற்றம் சாட்டியிருக்காரு. இதன் காரணமாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டிருக்கான்னு சொல்லியிருக்கிறாரு. அதே போல அதிமுகவோட அடுத்த தேர்தல் அறிக்கை, வருகின்ற தேர்தல் அறிக்கையில மதுவிலக்கு என்பது பூர்ண தமிழகத்தில் அதிமுக கொண்டாடுற மாதிரி அவரு சொல்லி, அவருடைய கருத்து, அதிமுக தெரிவித்திருக்கிற கருத்து வரவேற்கத்தக்கது. உண்மை. போதைப் பொருள் கடத்தல்ல திமுக அயலக அணி ஜாஃபர் சாதிக் அவர் தான் சம்பந்தப்பட்டிருக்காரு. இப்ப நீதிமன்றத்துல வழக்கு இருக்கா இல்லையா? பல இடங்கள்ல கஞ்சா வழக்கு, கள்ளச்சாராய வழக்குல திமுகவினர் தான் கைது செய்யப்படுறாங்க. எனவே குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். போதைப் பொருள் கஞ்சா தமிழ்நாடு முழுக்க பரவி இருக்குது. இதை தடை செய்யணும். அதுக்கான நடவடிக்கைகளை மு.க. ஸ்டாலின் ஐயா சொன்னார், நான் சர்வாதிகாரியா மாறுவேன்னாரு. இந்த விஷயத்துல அவர் சர்வாதிகாரியாக மாறினாலும் நாங்கள் வரவேற்கிறோம். சார், இந்த லட்டுல இந்த கொழுப்புகள் கலந்ததுனாலதான் அதை ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் வெறுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சர்ச்சை ரொம்ப நாளா ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம சாப்பிட்ற இந்த வெள்ளை சர்க்கரை இருக்குல்ல, அது உருவாக்கப்படும் போது அது வெள்ளை சர்க்கரை ஆகாது. அதுல சில விலங்குகளோட எலும்புகளை கலந்தால் மட்டும், கெமிக்கல் கலந்தால் மட்டும்தான் அது வெள்ளை சர்க்கரை ஆகும். அப்ப அதெல்லாம் ஒதுக்கிடுவாங்களா அவங்க? அதாவதுங்க, இந்த லட்டு தயார் பண்றவங்க பிராமணர்கள் இல்ல, லட்டை சாப்பிட்றவனும் பெரும்பாலும் பிராமணர்கள் இல்ல. இது லட்டுங்கிறது ஒரு புனிதமான பிரசாதம், அதுல கலப்படம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த இதை இவங்க இங்க இருக்கிற தீகா மீடியா எப்படி மடைமாற்றம் செய்யறாங்கன்னா, லட்டு ஏதோ பிராமணர்களுக்குரியது மாதிரியும் அதை பிராமணன் தான் சாப்பிட்றாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டு பண்றாங்க. இதை முதலில் நான் வன்மையாக கண்டிக்கிறேன். லட்டு பிரசாதம், திருப்பதி திருமலை பிரசாதம் புனிதமானது. அதுல கலப்படம் பண்ணவங்க யாரா இருந்தாலும் அதை வச்சுட்டு மாமி லட்டு சாப்பிட்டாளா அப்படின்னு பிராமண சமூகத்தை இழிவுபடுத்துறது எந்த வகையில நியாயம்?
அதனால அந்த மாதிரி ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணக்கூடாது, தப்பு. லட்டு பிரசாதம் உலக மக்கள் அனைவருக்கும். நான் கேக்குறது இந்த சர்க்கரையை நீங்க ஒதுக்குவீங்களா தான் கேக்குறேன். அது யாருக்கிட்ட கேக்குறீங்க நீங்க? ஒரு மருந்து நம்முடைய இந்து சமயத்துல எல்லாம் கிருஷ்ணார்ப்பணம்னு சொல்லி சாப்பிடுவோம், எல்லாம் முருகனுக்கே அர்ப்பணம். பழனி மலையில பஞ்சாமிர்தத்தை அபிஷேகம் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து விஷமா இருந்தாலும் அமுதமா மாறிடும், எங்க நோயை குணப்படுத்தும் நாங்க எடுத்து சாப்பிட்டோம்னா. இந்த பிரசாதத்தை அவங்க வந்து எந்த வகையிலையும் களங்கப்படுத்த கூடாது அப்படிங்கிறது தான். இதுல வந்து நீங்க சர்க்கரையில வந்து மனித கொழுப்பு கலந்துருக்குது, அதை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுவாங்களான்னா சாப்பிடாம இருக்கிறவங்க இருக்காங்க. வள்ளலார் இப்படி இருக்காங்க, வள்ளலார் நெறிமுறை இப்படி வாழ்றவங்க எப்படி இருக்காங்க. நேத்து வள்ளலாருடைய அவதார தினம் இல்லையா? இயற்கை உணவு தானே. அவங்கள போய் நீ சக்கரை போட்டுட்ட, நீ மாட்டு கொழுப்பு சாப்பிட்டேன்னா, மருந்துன்னா சாப்பிடலாம் சார், கேப்சூல்ஸ் இருக்கு, அது மருந்து போடுறாங்க, சாப்பிடுறோம், அதுல என்ன இருக்குது? இத போய் அவங்களே டார்கெட் பண்றீங்க, அவன் சாப்பிடுவானா, அவன் திம்பானான்னு எதுக்கு? தப்பான கேள்வி. நன்றி. தனியார் தொலைக்காட்சியில விவாத மேடையில சர்ச்சையான ஒரு நீங்க பேசும்போதோட ஒரு இதுவா இருந்துச்சு. அது என்ன காரணம்? ஒரு காரணம் இல்லைங்க, எந்த விதமான சர்ச்சையான கருத்தும் நாங்கள் தெரிவிக்கவில்லை. நான் வந்து இந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது துவங்கிய காலத்திலிருந்து விவாத மேடைகள்ல பேசிட்டு வர்றேன். பெரிய பெரிய தலைவர்களோடெல்லாம் நான் விவாதம் செய்திருக்கிறேன். மக்கள் மன்றங்கள், மக்கள் அரங்கங்கள், பட்டிமன்றங்கள், என்னங்க விவாதங்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கேன். புதுசா வந்து ஒருத்தரை ப்ரொமோட் பண்ணணும்னு திராவிடர் கழகமும் திமுக இருக்கிற ஒரு சிலரும் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க வேணும்னே என்ன டார்கெட் பண்ணி ஒரு கேரக்டர் அசாசினேஷன் பண்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. நான் அவமரியாதையா பேசுறேன். நான் CN அண்ணாதுரை அவர்களை அண்ணாதுரைன்னு சொல்லக்கூடாது, கருணாநிதி ஐயா அவர்களை கருணாநிதினு சொல்லக்கூடாது, கலைஞர்னு சொல்லணும், ஈவேரான்னு சொல்லக்கூடாது, தந்தை பெரியார்னு சொல்லணும்னு அவங்க கீழே இருந்து சத்தம் போட்டு இருந்தாங்க. அது வந்து அவங்க வந்து அவங்களுக்கு அது ஓகே. நாங்க மரியாதையா அழைக்கிறோம். முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள், நாங்க எதுக்கு தளபதின்னு சொல்லணும்? இப்ப இன்னைக்கு இவரை தளபதிங்கணும், நாளைக்கு இப்ப புதுசா வந்திருக்காரு ஜோசப் விஜய், அவரை தளபதிங்கணும். யாரு தளபதி இந்த நாட்டுல? இதெல்லாம் வந்து வேற யாரோ கொடுக்கறது, அவங்களுக்கு அவங்களே வச்சுக்கிறது. இந்த கலாச்சாரத்துல எங்களுக்கு நம்பிக்கை, மரியாதை எங்களுக்கு மனசுல இருக்கு, புரியுதுங்களா? எங்க நடத்தையில இருக்குது. என்னதான் மாற்று கருத்து உள்ளவர்களாக இருந்தாலும் அந்த மாற்று கருத்து அவர்களுக்கு உரிமை உண்டு. ஆனால் அதே நேரத்துல அவர்கள் வந்து இப்படி திசை திருப்பி ஏதாவது பண்றது அப்படிங்கிறது நடக்காது. அங்க எந்த வன்முறையும் இல்லை, வேணும்னே பரபரப்புக்காக. என்னங்க, நான் வந்து அந்த பொண்ணு புதுசா பேச வந்திருக்காங்க, என் மக மாதிரி அவங்க மதிவதனி, அவங்க அந்த திராவிடர் கழகத்துல படிச்சு வந்திருக்கிறாங்க, அவங்க ஏதோ பேசுறாங்க. நான் அவங்களுக்கு ஒரு புத்தி சொன்னேன், ஜாதியை குறிப்பிட்டு பேசாதீங்க, எந்த ஜாதியும் அவமானப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொன்னேன். அவ்வளவுதான். பாக்கி அதை வந்து எல்லாம் ஒரு பரபரப்பாக்கி எல்லாம் விவாதம் பண்ணிட்டு இருக்காங்க. அது பற்றி எனக்கு கவலை இல்லை. எப்பொழுதும் போல திராவிடர் கழக கருத்துக்களை அவர்கள் நம்புகிறார்கள். அவங்களோட விவாதம் செய்ய நாங்க கருத்தால சந்திக்கிறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். கருத்தால சந்தித்ததுனாலதான் அண்ணாதுரை நாத்திக கொள்கையை கைவிட்டார். ஒன்றை குளம் ஒருவனே தேவனார், கடவுள் இல்லைங்கிற நிலையிலிருந்து யார் மாறி வந்தா? தனி திராவிட நாடுங்கிற கொள்கையிலிருந்து யார் மாறி வந்தா? புரியுதுங்களா? அதனால நாங்க எங்கள் நிலையிலே, ஆன்மீகத்திலே, தேசியத்திலே உறுதியாக இருக்கிறோம். நாங்க இந்த கருத்தால யாரையும் எங்கும் எந்த மேடையிலும் சந்திக்க தயாராக. நன்றி.